ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். உச்சி மீது வாழ்பவரே வாயாக்கண்ணேவா, எங்கள் உச்சி மீது வாழ்பவரே வாயாக்கண்ணேவாம். உன்னை வாழ்த்தி நாங்கள் வணங்குகின்றோம் வாயாக்கண்ணேவாம். துரியம் கடந்தவரே வாயாக்கண்ணேவா, அந்த துரியத்திலே நிற்பவரே வாயாக்கண்ணேவாம். சக்திகளமானவரே வாயாக்கண்ணேவா, சக்திகளமானவரே வாயாக்கண்ணேவாம். எங்களுக்கு சக்தியை தர வேண்டும் வாயாக்கண்ணேவாம். சிவகலமாய் நின்றவரே வாயாக்கண்ணேவாம், சிவகலமா நின்றவரே வாயாக்கண்ணேவாம். ஆதி அந்தம் கடந்தவரே வாயாக்கண்ணேவா, ஆதி அந்தம் கடந்தவரே வாயாக்கண்ணேவா, வாயாக்கண்ணேவா. உன்னை வாழ்த்தி நாங்கள் வணங்குகின்றோம் வாயாக்கண்ணேவா. உடலும் உயிரும் உனக்காக வாயாக்கண்ணேவா, இந்த உடலும் உயிரும் உனக்காக வாயாக்கண்ணேவா. எங்கள் துரியத்திலே அமர்ந்திடவே வாயாக்கண்ணேவா. அன்பு ஆண்மனை மண்டலமர்களின் இறைவன் நம்ம உடம்புல 12 சக்கரங்களாக அமைஞ்சிருக்கிறார். 12 சக்கரத்துலேயும் ஒவ்வொரு சக்கரமும் நான் கலந்து போகும்போது அனைத்து சக்கரங்களையும் நம்ம மிதமாக சொல்லும்போது உடம்புல இருக்கிற நோய் குணமாகும். அதில் அந்த நோய் நம்ம துரியத்தில் இருக்கும்போது நோய் ஒவ்வொரு நோயை குணமாகும். ஏன்னு கேட்டால் நமக்கு ஏற்கனவே போன ஜென்மத்திலேருந்து பூர்வ ஜென்மத்திலேருந்து நோய் வருவதாக நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா ரமணருக்கு நோய் வந்தது, அது என்னன்னு கேட்டால் பூர்வ ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரமணர் பெரிய மகான், தவசாலி. அப்படி பிறவி பிணி அரும்போது நோய் வரும். அப்படி வந்தாலும் அது 1 கோடி நோய் வந்தாலும் அதை சரி செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். சிவவாக்கியர் சொல்றார், 1 கோடி நோய் வந்தாலும் சரி அதை சரி செய்யக்கூடிய சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது. இந்த சக்கரத்தை இயக்கினால் நோயை கடந்து நாம் இறைநிலையை அடையலாம். இல்லறத்தில் இருந்தே துறவரத்துக்கு செல்வது தான் உண்மையான துறவரம். ஏன்னா நான் ஏகப்பட்ட சித்தர்களை சந்திச்சிருக்கேன், சித்தர் மகாநாட்டெலாம் கலந்துருக்கேன். அவங்க சொல்கிறவங்க அதான், சக்தியும் சிவனும் சேர்ந்தது தான் உலகம். அதனால் சக்தியும் சிவனோடு நீ வாழ்ந்து இறைநிலை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், பிறவி பிணியை அறுக்க வேண்டும், பிறவி துன்பங்களை அறுக்க வேண்டும், வாழுங்காலத்திலே நிம்மதியாக வாழ வேண்டும். இதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதான் ஒரு சித்தர் கேட்குறாரு, நலந்தானா நலந்தானா உடலும் உயிரும் நலந்தானா அப்படின்னு கேட்குறாரு. இந்த உடலும் இந்த உயிரும் நலந்தானா அப்படின்னு கேட்குறாரு. அது இன்னொருத்தர் துரியத்தில் இருந்து தவத்தை முடிச்சவர் என்ன சொல்கிறாரு, இப்போ துரியத்தில் இருந்து அதை வளர்ப்பு சொல்கிறார், துரியமும் கடந்தது ஒரு பெரிய வான் பொருள், துரியமும் கடந்து ஓர் பெரிய வான் பொருள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த துரியத்தை கடந்து வான்பொருளை அடைஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க, நலந்தானே நலந்தானே துரியமும் கடந்து விட்டேன் நலந்தானே 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 இந்த உடல் உயிரும் நலந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு? துரியத்தை கடந்தவர். துரியத்தை கடக்க முடியும் நலந்தானான்னு கேட்குறாங்க. இப்படி 2 சித்தர்கள் இப்படி பேசிக்கிறாங்க. இப்போ எங்கே கடக்கணும்? துரியமும் கடந்ததோ பெரிய வான் பொருள் அப்படின்னு. அப்போ இந்த சக்கரத்தெல்லாம் கடந்து போகும்போது பிரபஞ்ச உணர்வு எங்கே நாம் துரியத்தை கடத்துகிறோம், துரியத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தில் இருந்து நமக்கு உணர்வு கிடைக்குமா? டைரெக்டாக நமக்கு உணர்வு கிடைக்குமா? தெய்வ நிலை அடைவது எப்படி, நாம் பிறருக்கு எப்படி உதவி செய்வது, பிறர் நலனை காப்பது, அந்த இடத்துல சென்றவங்க பிறருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்திலே இருப்பாங்களாம். துரியம் கடந்தவர் துரியத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய வான்பொருள் கிடச்சி போகுது அவங்களுக்கு. வான்பொருள்
அப்போ அவங்க எல்லாத்துக்கும் எல்லா உயிருக்கும் உதவி செய்வாங்களாம். இரக்கமே வடிவமாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு இந்த செல்வம் அது இது எதுவுமே எல்லாமே செயல்படணும். செல்வம் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு இது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பற்றாத பொய்க போல். அதனால் யார் ஒருவர் அங்கே இருக்கின்றாரோ அவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். நுண்ணறிவு அவருக்கு யாருமே எதுவும் சொல்ல தேவையில்லை. புதுசு புதுசாக அவரே எல்லாம் சொல்லுவார். இது நடக்க போகுதுன்னு சொல்லுவார், இது நடக்காதுன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துரிய சக்கரத்தினால் ஆற்றல் கிடைத்த உடனே எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவர்களாகவும், எப்படி எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்துவர்களாகவும் அவர்களுக்கு இன்னொன்று நடக்குமா. அப்பர் சுந்தர் மாணிக்கவாசன் சொல்கிறாங்கல்ல ஞானசம்பந்தர், அதுபோல் குண்டலினி, அவங்களுக்கு குண்டலினி, ஜீவாத்மா, பரமாத்மா, நம்ம இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஜீவாத்மா, பரமாத்மா, மனோன்மணி. எப்படி மனோன்மணி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம உச்சி கீழே இருக்குது. பெருமொழி சிறுமொழிக்கு நடுவில் ஒரு மையம் அப்படி இருக்குது. அந்த மையத்தில் தான் மனோன்மணி இருக்குது. அந்த மனோன்மணியை வந்து டச் பண்ணும் எது குண்டலினி. குண்டலினி வந்து நமக்கு அங்கே டச் பண்ணிடுச்சின்னு சொன்னால் ஜீவாத்மா, இந்த ஜீவனில் இருக்கிற ஆத்மாவும் பரத்தில் இருக்கிற ஆத்மாவும் ஒன்று சேரும். 4 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ற இடம். சமயக்குறவர்கள் 4 பேர் சொல்லுவாங்க. அதுபோல் இவங்க தான் வந்து இந்த உடலை இயக்கி மேல்நிலை கொண்டு போகிறவங்க 4 பேர். அதனால் அந்த 4 பேரும் ஒன்று சேர்ற இடம் துரியம். அதனால் இந்த இடத்தை நம்ம தினமும் கருதி வழிபட்டு கொண்டு வந்தோமானால் நம்முடைய எண்ணங்கள் மேல் ஓங்கி செல்லுமே தவிர நம்முடைய எண்ணங்கள் கீழ் போகாது. அதான் மேலே ஏறவங்க கீழே வர மாட்டாங்கன்னு சொல்லுவோம், மேலே போனவங்க கீழே வர மாட்டாங்க அப்படின்னு. அதுபோல் இது எல்லா ஆண்டவர்களால் சித்தர்கள் சொன்னதை தங்களுக்கு சொல்கிறோம். அது நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு இதில் எது உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அதை விட்டுருங்க. நல்லது வரைக்கும் மட்டும் நீங்கள் எடுத்து செயல்படுத்துங்கள் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஹரிவோம் ஸ்ரீயும் ஐயங்கிரியும் சௌவும் சந்திரலக்ஷ்மியே நமः. க்ரம் க்ரீம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமः. வங் சங் டங்க்ரிங் வீரலக்ஷ்மி